அனைவருக்கும் பணிவான வணக்கம். திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி 14/7/2015 செவ்வாய்க்கிழமை காலை 8:16 மணி அளவில் குரு பகவான் கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். பொதுவாக பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சை ரிசல்ட்டை ஆவலாக எதிர்பார்ப்பது போல குரு பெயர்ச்சியையும் சனி பெயர்ச்சியையும் பலர் ஆவலாக எதிர்பார்ப்பார்கள். ஏன், எதனால் என்றால், சென்ற வருடம்தான் கஷ்டப்பட்டோம், இந்த வருடமாவது இதுபோல் பெயர்ச்சிகளால் நல்ல காலம் பிறக்காதா என்ற எதிர்பார்ப்பு தான். ஆனால் ஏனோ சில ஜோதிடர்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு, 10 குரு வந்தால் பதவி பறிபோகும், வனவாசம் போன ராமனுக்கு ஜென்மகுரு என்று சில ராசிக்காரர்களை பயமுறுத்துவார்கள். இது அவர்கள் மேல் தவறு என்று சொல்ல முடியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் கணித்து வைத்ததைத்தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இறைவனை வணங்கினால் நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், வினைத்தான் என்ன செய்யும். என்ன, நான் சொல்ற சரிதானே? வனவாசம் போன ராமருக்கு ஜென்மகுருன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ரீராமர் வனவாசம் போனதால தானே கடவுளாக மதிக்கப்பட்டார். ஸ்ரீராமர் யாருன்னு உலகத்திற்கு தெரிந்தது. தசரதர் யாரு? ஸ்ரீராமருடைய தந்தை. தசரதருடைய தந்தை யாருன்னு கேட்டா பலருக்கு தெரியாது. எதனால்? ஸ்ரீராமரை போல தசரதர் கஷ்டப்படாததால் தான். ஒருவர் கஷ்டப்பட்டு ஜெயித்தால்தான் இவர் இன்னாருடைய மகன் என்று உலகத்திற்கு தெரியும். பொதுவாக நமக்கு ஜென்மகுருன்னு பயப்படாதீங்க. ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன் ஸ்ரீராமருடன் சேர்ந்தது போல விரோதியோட நண்பனும் உறவினரும் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். வனவாசம் போன ராமருக்கு ஜென்ம குருவால் பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தாலும் பிறகு உலக புகழ் பெற்றார். ஆகவே ஜென்ம குருவோ அஷ்டம குருவோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் யார், விரோதி யார் என்று தெரியப்படுத்தும். வெற்றியில் கற்றுக்கொண்ட பாடத்தை விட தோல்வியில் கற்றுக்கொண்ட பாடம் தான் நிரந்தர வெற்றிக்கு அறிகுறி என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆகவே இது குரு பெயர்ச்சி எப்படி இருக்குமோ என்று கலங்க வேண்டாம். அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா என்ற நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நடக்காத காரியங்களையும் நடக்க வைக்கும். ஆள் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அது நிச்சயம் பலிக்கும். அதனால் மங்கள நாயகன் குரு பகவான் நம் வாழ்க்கையில் நல்ல மங்களங்களை அள்ளி தருவார். வாழ்க்கையே பொன் போல் ஜொலிக்கும் என்று நம்புங்கள். அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை குரு பகவான் வீசுவார். சரி, இந்த குரு பெயர்ச்சி அன்று என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், குரு பெயர்ச்சி அன்று மஞ்சள் வாங்கினால் மங்களகரமான சுபிட்சமான வருடமாக இந்த வருடம் முழுவதும் அமையும். மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்தாலும் அல்லது நீங்கள் அணியும் உடையில் சிறு மஞ்சள் நிறம் கலந்து இருந்தாலும் யோகம் ஏற்படும். அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய குரு பகவான் அருளட்டும். ஒவ்வொரு ராசி நேரலுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய bhaktiplanet.com அல்லது youtube.com/நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.